உன்னை விடுவிக்க உன்னோடு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மத்தேயு நட்சத்திரி 1:21-23 வாசிக்கிறோம். அவருக்கு பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. நம்மை படைத்து பராமரித்து மீட்ட கடவுள் எங்கேயோ இல்லை, நம்மோடு இருக்கிறார். எப்போ இருக்கிறார்? மத்தேயு நட்சத்திரி 28:20 வாசிக்கிறோம். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் சொல்லுகிறார். எப்பொழுதெல்லாம் இருக்கிறார்? திருப்பாடல் 145:18 வாசிக்கிறோம். தம்மை நோக்கி கூவி அழைக்கிற யாவருக்கும் தேவன் பக்கத்தில் இருக்கிறார். தம்மை உண்மையாய் கூவி அழைக்கிற யாவருக்கும் தேவன் அருகில் இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? நம்மை விடுவிக்க இருக்கிறார். விடுதலை பயணம் 14:14 வாசிக்கிறோம். போர் என்னுடையது, யுத்தம் என்னுடையது, நீ சும்மா இரு என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நம்மை விடுவிக்க அவர் நம்மோடு இருக்கிறார். 54:17 ஏசாயாவில் வாசிக்கிறோம். உனக்கு எதிராக உருவாக்கப்படுற ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று சொல்கிறார். ஏனென்றால் உன்னை விடுவிக்கிற கடவுள் நம்மோடு இருக்கிறார். திருப்பாடல் 138:8 வாசிக்கிறோம். கடவுள் நமக்காக யாவற்றை செய்து முடிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நம்மை படைத்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். சக்கரியா 2:8 வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக என் பிள்ளையை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொல்லுகிறான். நாமோட பிள்ளைகள் நம்ம தொட்ட அவருடைய கண்ணின் மணியை தொடுவது சமம், விட்டுவாரா? ஆகவே தான் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மனதில் உறுதியாய் நம்பி வாழுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எதற்காக இருக்கிறார்? என்னை எல்லா காரியங்களையும் விடுவிக்க என் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தை நாம் ஆழப்படுத்துவோம், அகலப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.